ஹெச்எம் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த படிப்போட அவசியத்தை நீங்கள் முதல்ல உணரணும். படித்தா அது அது உங்களோட லைஃப்பில் ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியோட லைஃப்பில் என்ன பெனிஃபிட் ஆகுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஒரு நியூஸில் பார்க்குறீங்க, இந்த நல்ல விஷயங்கள் செஞ்சாருன்னு பார்க்குறீங்க. எதனால் அவர் அந்த நல்ல விஷயத்தை செய்ய முடியுது, படிக்க முடியுது? இதே படிக்காதவங்க வேறு ஏதாவது கிரைம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் முதல்ல நம்மளுக்கு தேவை படிப்பு தான் முதன்மையானது. அதனால் அதில் அக்கறை எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கணும். யாருக்கெல்லாம் போலீஸ் ஆகணும்னு ஆசை? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போலீஸை பற்றி நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். போலீஸுக்கு அவசர உதவி எண் என்ன? 100. சைல்டு ஹெல்ப்லைன்? ஓகே. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது தெரியல, கொஞ்சம் வயசானவங்களுக்கே தெரியல. ஆனால் அவங்க டீச்சர்ஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் தெரியுமா? சூப்பர், குட். கொஞ்சம் பேர் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து படிக்கிறதுல எப்படி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ உங்கள் பக்கத்து வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்கவங்க ஏதாவது ஒரு சைபர் கிரைம்னால அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டதை உங்களோட மட்டும் வச்சுருக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சா, சரி ஓகே 1930 கால் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆன்லைன் மூலியமாகவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கற்றுக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நாலேஜை வந்து நீங்களே வச்சுக்காமல் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க நாலேஜும் டெவலப் ஆகும். நீங்கள் படித்தது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி உங்கள் ஃபேமிலியில் இங்கே என்ன டெய்லி கற்றுக்கிறீங்களோ அது உங்கள் ஃபேமிலியில் இல்லை சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட கூட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் எஜுகேட் பண்ணணும். உங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து நாமளும் ஸ்கூலுக்கு போகணும், நம்ம கூட இருக்கவங்க கூட விளையாடுறவங்க வந்து வெளியில் போய் படிச்சுட்டு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வராங்க, நம்மளும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவங்க மத்தியில் வரணும். அதுக்கு நீங்கள் ஒரு டூலாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன வயசு இருந்தாலும் நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுன்ற ஆசையில் கூட இருப்பீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. தெரியுமா என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு? காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வு மூலம் தான் அந்த வேலைக்கு போக முடியும். நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்தோடனே யாராவது வந்து நாங்கள் அந்த வேலையை வந்து வாங்கி கொடுத்துட்றோம், இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த ஜாப் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட சொந்த திறமையினால் உங்களோட படிப்பறிவுனால மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு வர முடியும். எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் டெவலப் ஆகிடுச்சு. ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையம்னு ஒன்று இருக்குது.